நமஸ்காரம். நான் வந்து நெய்வேலியிலேருந்து கே பாலசுப்ரமணியன். அ வந்து வனமாலி வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து இருக்கேன். நான் எப்படி ஜாயின் பண்ணேன்னா, ஒரு தடவை ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம குருஜியோட நம்பர் பார்த்தேன். அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் நடத்துகிறேன். அதில் வந்து நிறைய புராணங்கள், உபன்யாசம்லாம் வந்து நான் வந்து போடுறேன். ஜாயின் பண்ணுறவெல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. ஸோ அதனால் நான் என்னோடய வில்லிங்னஸ் கொடுத்தேன். அது கொடுத்த உடனே என்னை வந்து குரூப்பில் சேர்த்தாரு. அந்த கண்டிஷனையும் என்கிட்ட வந்து சொல்லிட்டார். இந்த மாதிரி 3 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் வந்து பதில் போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டாரு. ஸோ நான் என்னாச்சு, நான் முதல்ல ஃபஸ்ட்டு 3 டேஸே நான் வந்து நான் போஸ்ட் பண்ணல. ஸோ இமீடியட்டாக எனக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பினார். ஸோ அதுலேருந்து நான் வந்து கண்டினியூஸாக என்னோடய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து பர்மனெண்ட் மெம்பர் ஆகிட்டேன் இந்த வனமாலி குரூப்பில். இந்த குரூப்போட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த உபன்யாசம், வேதம், சங்கீதம், எழுத்து பகுதி, சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தோட மீனிங்கு, அப்புறம் சான்ஸ்கிரிட் போட்டி, அந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு யூனிக் குரூப்பு. நிறைய குரூப் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த குரூப்பில் இருக்கிற டிசிப்ளின், அப்புறம் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து இதை செயல்படுத்துறது, ஒரு கமிட்மெண்ட். 3 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறதுனால ஒரு கோஹரண்ட் குரூப்பாக இருக்குது, ஒரு டிசிப்ளின்டு குரூப்பாக இருக்குது. இதுக்கு முழு காரணமும் நம்ம குருஜி திரு வனமாலி அவர்கள் தான். இன்னொன்று வந்து இந்த குரூப்போட சக்ஸஸ்க்கு காரணமே அவர் தான். ஸோ 80 பேர் இந்த குரூப்பில் இருந்தாலும் 80 பேரும் கமிட்மெண்ட்டோட ஒரு இருக்கிறதுனால இந்த குரூப் வந்து நல்லா சஸ்டைன் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம குருஜி அவருடைய நாலெட்ஜு, அவருடைய இதை பற்றி ஒரு சந்தேகமே இல்லை. என்னென்னா, அவருக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ்கிரிட் நாலேஜ் இருக்குது. அவர் சான்ஸ்கிரிட் நான் வந்து முறையாக படிக்கலை, நானே தான் கற்றுண்டேன் அப்படின்னாலும் அவருக்கு இருக்கிற சான்ஸ்கிரிட் நாலேஜ் வந்து மற்றவங்களுக்கு இருக்குமா அப்படின்றது வந்து சந்தேகம்தான். சான்ஸ்கிரிட்டை தவிர தமிழ், இங்கிலீஷு, திடீர்னு ஷேக்ஸ்பியர் கோட் பண்ணுறாரு, ஜான் கீட்ஸ் கோட் பண்ணுறாரு. எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் த ஜாய் ஃபார் எவர் அப்படின்றாரு, ஜான் கீட்ஸ் சொன்னது. ஸோ இதெல்லாம் அவருடைய அந்த டைமிங், கரெக்டாக அந்த டைமிங்கில் ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து கொடுக்குறாரு பாருங்கள். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று, அவர் வந்து ஒரு புராணத்தை பற்றி அவர் சொல்லும்போது இன்னொரு புராணத்துலேருந்து அதே ஒரு சிச்சுவேஷனை வந்து கொண்டு வராரு. எப்படின்னா, பாகவதத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது இதே மாதிரி ராமாயணத்தில் வருது, ராமாயணத்தை பற்றி சொல்லும்போது இதில் வந்து இது வந்து இன்னொரு புராணத்தில் வருது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, பரதனும் ராமரும் பிரிஞ்சு அப்போ வந்து ராமர் வந்து பரதனுக்கு அட்வைஸ் பண்ணும்போது இது வந்து பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இது ராமரும் பரதனும் பிரிஞ்சது வந்து கிருஷ்ணரும் நந்தகோபரும் பிரிஞ்ச மாதிரி வருது. அது எப்படின்னா, அதோட இதை வந்து கோட் பண்ணுறாரு. அதோட ஓமை வந்து அந்த புராணத்தில் வருது இல்லையா, அதாவது ஒரு 2 கட்டை அடிச்சுட்டு போகும்போது அந்த 2 கட்டையும் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பிரிஞ்சிரும். ஆற்றுல 2 கட்டை அடிச்சுன்னு போகும்போது ஒரு ஸ்டேஜில் அந்த 2 கட்டையும் பிரிஞ்சிரும். அதே மாதிரி வந்து மதுரையில் வந்து சுந்தரேஸ்வரர் வந்து மதுரை விட்டு பிரிஞ்சு போய் வடமதுரைன்ற இடத்துல இருக்கும்போது அப்போ கணிகண்ணனை வந்து கொண்டு வராரு அந்த இடத்துல. கணிகண்ணன் எப்படி அந்த காஞ்சிபுரத்தில் வந்து பெருமாள் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து போய் ஓரிரு இருக்கையில் போய் தங்கினார்ல, அதை வந்து கொண்டு வராரு. ஸோ இவரோட திறமை வந்து என்னென்னா, ஒரு பன்மொழி புலவர், பல புராணங்கள் அறிஞ்ச ஒரு புலவர் இவர் நம்ம குருஜி. அது மட்டும் இல்லை, அதை எழுதுகிற புலவரை பற்றி அழகாக சொல்லுவார். வால்மீகி இப்படி சொல்கிறாரு, வியாசர் வந்து இப்படி சொல்கிறாரு, காளிதாசன் வந்து இப்படி சொல்கிறாரு, அப்புறம் ஆதிசங்கரர் வந்து சிவானந்த லகரியில் வந்து அவருடைய சான்ஸ்கிரிட் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்ததுன்னா அதையும் அவர் கோட் பண்ணுவார். என்னென்னா, ஒரு இடத்துல நான் வந்து கவனித்தேன், அந்த கிருஷ்ணரை பற்றி சொல்லும்போது அந்த கோபிகைகள்லாம் வந்து
எங்களுக்கு வந்து வைகுண்டத்தில் வந்து எங்களுக்கு அந்த காட்சி வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அதை இவங்க வைகுண்டத்துக்கு போய் அந்த காட்சியை தரிசனம் பண்ணும்போது, ஜஸ்ட்டு அந்த காட்சியை வந்து ஒரு லைனோட முடிச்சுட்டாரு. அது வந்து இவருக்கு வந்து அந்த அளவுக்கு அது திருப்தி இல்லை போல் இருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்ததுன்னா கூட, அதாவது தசரதருக்கு 60,000 மனைவிகள் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன். ஆக்சுவலாக வால்மீகி ராமாயணத்தில் அந்த மாதிரி கிடையாது. வால்மீகி ராமாயணத்தில் வந்து தசரதருக்கு வந்து 350 மனைவிகள் தான் இருக்கிற மாதிரி போட்டிருக்கு. அந்த மாதிரி நம்மளோட சந்தேகத்தையும் இவர் வந்து தீர்த்து வைக்கிறாரு. இவருக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பிங்காக ஒன்று பட்டாலும் அதை வந்து நம்மக்கிட்ட வந்து ஓப்பனாக சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கூட இவர் வந்து இந்த உபன்யாசங்கள்லாம் சொல்லும்போது செய்கிறதுனால நமக்கு வந்து ஒரு உபன்யாசத்துலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு க்ரியேட் ஆகுது. ஸோ அடுத்த பகுதியில் என்ன சொல்லுவார், அடுத்த கதையில் இவர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு ஒரு 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 க்யூரியாசிட்டியை வந்து இவர் தூண்டி விடுறாரு. ஸோ இன்னொன்று புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு இருக்குது. புதுசாக கற்றுக்கணும், புதுசாக ஏதாவது புக்கு வாங்கினா பார்க்கணும், அதை படித்து பார்க்கணும், அதை வந்து நாம் வந்து நம்ம குரூப்பில் போடணும், ஸோ எல்லாருக்கும் அதை சொல்லணும். இந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் வந்து யாருக்குமே இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது நம்மளோட இருக்கட்டும், நம்ம எதுக்கு மற்றவங்களுக்கு அதை சொல்லணும், நாம் தான் மேதாவியாக இருக்கணும், மற்றவங்களாம் மேதாவியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவா தான் ஜென்ரலாக இந்த உலகத்தில். ஆனால் நம்ம குருஜி வந்து எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நமக்கு தெரிஞ்சதை மற்றவாளுக்கும் கொடுக்கணும். ஸோ இப்போவே வந்து அவர்கிட்ட இருக்கிற உபன்யாசம் அந்த பென்ட்ரைவ்லாம் வந்து ஒன்று 2-3 பேர்கிட்ட கொடுத்து வச்சுட்டார். ஸோ இது ரியலி இஸ் கமிட்டடு. ஸோ இவருக்கும் நல்ல சீடர்கள்லாம் கிடச்சிருக்கா. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து கிரிஜா மாமி, சந்திரசேகர், அப்புறம் வந்து குமரப்பன், அந்த மாதிரி கமிட்டட் கிடச்சிருக்கா. அடியேனும் அதில் ஒரு குணம் இருக்க ஆசை தான். பட்டு ஃப்யூச்சரில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த இன்னொன்று, நம்ம குரூப்பில் வந்து நிறைய பேரை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு இருக்குது. ஆனால் எனக்கு அதில் ஒரு இது என்னென்னா, யாரை கேட்டாலும் 3 நாளைக்கு ஒரு தடவை பதில் போடணுமா அப்படின்னு சொல்லி தே ஆர் ட்ரைங் டு அவாய்டு. ஸோ அதனால் வந்து என்னால் சேர்க்க முடியல. இன்னொன்று, எனக்கு சான்ஸ்கிரிட் நாலேஜும் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதனால் இந்த சான்ஸ்கிரிட் போட்டி, அந்த மீனிங் அதிலெல்லாம் வந்து என்னால் கலந்துக்க முடியல. ஸோ அதுதான் என்னுடைய இது. இன்னொன்று என்னென்னா, என்னோடய ஆசை என்னென்னா, இவர் வந்து போட்டிருக்கிற அந்த ஆடியோஸு அதெல்லாம் வந்து ஒரு புக் ஃபார்மில் வரணும். யாராவது அப்ரோச் பண்ணி கிரி ட்ரேடிங் மாதிரி நம்ம குரூப்லேயே இருக்கிறவா, டெக்னிக்கல் நாலேஜ் நிறைய இருக்கிறவா, யார்கிட்டேருந்தா ஒரு கமிட்மெண்ட் வாங்கி பண்ணோன்னா அது ஒரு புக் ஃபார்ம்லேயும் வந்தால் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். இன்னொன்று வந்து எல்லாத்தையும் முடிஞ்சால் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு லாங் டைம் பிளானாக அவர் வந்து வச்சுக்கணும். ஸோ எனக்கு என்னோடய அனுபவங்களை வந்து எனக்கு உங்களோட பகிர்றதுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்களுக்கு வந்து நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்களோட உடல் நலம் சரியாகணும். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து பிறந்தநாள் வருது. அட்வான்ஸ்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், என்னோடய நமஸ்காரங்கள். எங்களுக்கும் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. நமஸ்காரம். தேங்க்யூ வெரி மச்.